என்ன நண்பர்களே, வீட்டுக்குள்ள டாஸ்க் பீஸ்ட் வேலையை காட்டிட்டான் போலயா? நானும் ஒரு டாஸ்க் பீஸ்ட் தான்டா, இருறா வாரேன்னு சொல்லிட்டு முத்துக்குமாரனுக்கு அடுத்ததா நம்ம ரயான் அவர்கள் பெட்டி எடுக்கிறதுக்கு போராடி இருக்காரு அப்படின்னு ஒரு நியூஸ் வந்திருக்குது. அது மட்டும் இல்லாம நான் ஒரு விஷயத்த சொல்லி ஆல்ரெடி உங்க ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த டாஸ்க்கை பொறுத்தவரைக்கு போக போக அமௌண்ட் அதிகப்படுத்திட்டே இருப்பாங்க. அதை ஏன் பண்றாங்கன்னா, அமௌண்ட் அதிகப்படுத்த வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருக்கும் ஒரு சின்ன மைண்ட் தாட் வரும். சரி ஓகே, அமௌண்ட் அதிகமாகுது, நமக்கு அந்த அமௌண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமே, சரி பேசாம எடுத்துடலாம்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் தாட் வந்து கண்டிப்பா எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் போற ஒரு சில பேர் வந்து டக்கு டக்குன்னு அந்த டாஸ்க் ஈஸியா வின் பண்ணி அந்த கேஷ் பாக்ஸ் வீட்டுக்குள்ள எடுத்துட்டு வந்துட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் இருக்க எல்லாருக்கான மைண்ட் செட் எப்படி இருக்கும்னா, சரி டாஸ்க் ஈஸியா தான் இருக்கு, அப்ப நம்மளும் போய் கலந்துக்கலாம்னு சொல்லிட்டு கலந்துக்க ட்ரை பண்ணுவாங்க. ஆனா நான் ஒரு விஷயத்தை ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், போக போக இந்த பணப்பெட்டியில பணம் ஏறுற மாதிரி அந்த டாஸ்கையும் கொஞ்சம் கஷ்டமா தான் வைப்பாங்க, வேணா வெயிட் பண்ணி பாருங்கன்னு சொல்லணும். அதே மாதிரி இன்னைக்கு ஷூட்ல அடுத்த ரவுண்ட் வச்சிருப்பாங்க போல, ரவுண்ட் 2 வச்சிருந்திருக்காங்க. ரவுண்ட் 2ல ரயான் அவர்கள் கலந்துக்கிட்டார் போல. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ரவுண்டே ரொம்ப ஹார்ட் ப்ரோ. நான் ஒரு விஷயத்தை சொன்னேன், நான் லாஸ்ட் வீடியோல மென்ஷன் பண்ணியிருந்தேன், நீங்க நினைக்கிற மாதிரி அந்த 15 செகண்ட்ல 30 மீட்டர் போயிட்டு வந்து ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனா நீங்கலாம் வெறும் 30 மீட்டர் மட்டும் தான் பாத்தீங்க. பட் அப் அண்ட் டவுன் அது 60 மீட்டர் வரும். அதை நான் பழைய வீடியோல மென்ஷன் பண்ணியிருந்தேன். 30 மீட்டர் போனா 30 மீட்டர் வரணும். வெறும் 15 செகண்டுக்குள்ள 60 மீட்டர் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அது மட்டும் இல்லாம எல் ஷேப்ல வேற வச்சிருக்காங்களா, அந்த எல் ஷேப்ல இருக்கனால அது இன்னும் கொஞ்சம் கஷ்டமான விஷயம். இருந்தாலும் அது ஆக்சுவலா நான் நிறைய போஸ்ட் பார்த்தேன் ப்ரோ. கூகுள்ல நிறைய பேர் சர்ச் பண்ணி பார்த்திருப்பாங்க போல, பெரிய பெரிய ஏர்த்லாட்டாலே முடியாது, நார்மல் ஹியூமன்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படின்னு மாதிரி போட்டிருக்காங்க ப்ரோ. நார்மல் ஹியூமன் வாய்ப்பு இல்லைன்னா என்னடா ஏலியனடா, இவன் ஏலியனான்னு கேட்குறேன். இவனுக்கு எதுக்கு இது? நான் என்ன கேட்குறேன், இவனுக்கு எதுக்கு இந்த வேலை? இல்லை உனக்கு 50 லட்சம் அங்கே மக்கள் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு இருக்காங்க, நீ 50,000க்கு வர்ற, எனக்கு ஒன்றும் சரிப்படலையாப்பா. இருந்தாலுமே அதுவுமே முத்துக்கான ஒரு மைண்ட் கேம் தான். எப்படி அது முத்துக்கான ஒரு மைண்ட் கேம், நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகேவா, இது நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த டாஸ்க்ல இந்த பெட்டி எல்லாருமே எடுத்தாகணும்னு சொல்லி பிக் பாஸ் சொல்லியிருக்காரு. அப்படியே நண்பர்களே அப்டேட் கொடுத்துட்டு இருக்கேன். இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நான் கொஞ்சம் பெருமையா இருக்கும் பார்த்து தட்டி விடுங்க. ஏன்னா பெட்டி எடுக்கிறனால மட்டும்தான் இந்த டாஸ்க்கை கன்டினியூ பண்ண முடியும். பெட்டி எடுக்காம இந்த வீட்டுல கடைசி வரத்துல இருக்க முடியாது. அப்படி கடைசி வரத்துல இருக்குன்னா உன்னை சும்மா வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவாங்க. இல்லையா, பணப்பட்டி எடுக்க ட்ரை பண்ணி அவுட் ஆகி இந்த பணப்பட்டியோட நீ வீட்டுக்கு போகணும். ஓகேவா, ஏகப்பட்ட ட்விஸ்ட் இருக்கு இந்த ரவுண்ட்ல. முத்துக்குமார் ரொம்ப தெளிவா 50,000 பரவாயில்லப்பா, டாஸ்க் குட்டியா இருக்கு, இதே எடுத்துருவோம்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவா யோசிச்சு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் பயங்கரமா இருக்காம யோசிச்சு முதல் ரவுண்ட் அட்டெண்ட் பண்ணிட்டான். ரெண்டாவது ரவுண்ட் இன்னைக்கு ரயான் அவர்கள் அட்டெண்ட் பண்ணியிருக்காப்ல. 2 லட்சம் ரூபாய்க்கு வச்சிருந்திருக்காங்க. அப்படியே 2 லட்சம் ரூபாய்க்கு ரெண்டாவது ரவுண்ட் வச்சிருக்காங்க. கரெக்ட் டைமிங்ல வீட்டுக்கு வந்துட்டான். கரெக்டாக எனக்கு தெரிஞ்சு சேம் இதே மாதிரி தான் காட்டினாங்களா இந்த ப்ரோமோ இன்ல, நீங்க கவனிச்சிருப்பீங்களா, 3 2 1ன்னு சொல்லிட்டு அதே மாதிரி நம்ம ரயான் அவர்களும் உள்ள வந்துட்டார் போல. என்ன பொறுத்தவரைக்கும் ரயானுமே ஒரு டாஸ்க் பீஸ்ட் தான். ஆனால் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், நான் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன், டாஸ்க் பீஸ்ட்னு சொல்லி நம்ம ரயானுக்கு பட்டம் கொடுக்கலாம். ஏன்னா அந்த டிடிஎஃப் வேற லெவலில் விளையாடிருக்கான், நம்ம குறை சொல்ல முடியாது, பிரிச்சு மேஞ்சிருக்கான். இருந்தாலுமே நான் இந்த வீட்டுக்குள்ள மொத்தமாக பார்க்க போனா முதல் நாள்ல இருந்து என்ன டாஸ்க்னாலும் சரி, என்ன ஆக்டிவிட்டினாலும் சரி, தனக்கான இன்புட்டை வந்து பயங்கரமா கொடுத்த ஒரு நபர் முத்துக்குமாரன் தான். ஸோ ஓஜி டாஸ்க் பீஸ்னா நான் கண்டிப்பாக முத்துக்குமாரன் தான் சொல்லுவேன். அடுத்த கட்டமாக ரயான் பண்ணி இல்லன்னு சொல்ல மாட்டேன். மேபி ரயான் அவர்கள் ஃபர்ஸ்ட்ல இருந்து இந்த வீட்டுக்குள்ள இருந்திருந்தாருன்னா அவருமே கண்டிப்பா ஒரு ஓஜி டாஸ்க் பீஸ்டா இருந்திருக்கலாம். பட் இருந்தாலுமே என்ன பொறுத்தவரைக்கு ஓஜி டாஸ்க் பீஸ்னா அது முத்துக்குமரன் தான் ப்ரோ. 60 மீட்டர் 15 செகண்ட் பாசிபிளே இல்லைன்னு சொல்லி கூகுள் சொல்லுது ப்ரோ. அதை ஒருத்தன் கடந்து வந்திருக்கான்னு எனக்கு ஒன்றும் தெரியல ப்ரோ, இது என்ன கதைன்னு சொல்லிட்டு. ஸோ இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ரயான் அவர்கள் 2 லட்சத்தை எடுத்துட்டு உள்ள வந்தாச்சு. ஓகேவா, ரயான் அவர்கள் 2 லட்சத்தை எடுத்துட்டு உள்ள வந்துட்டாங்க. இதுல என்ன ஒரு பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா இருக்கு, திரும்பியும் சொல்றேன், எல்லாருமே இந்த பணப்பெட்டியை தொட்டாகணும். அந்த லெட்டர்ல என்ன போட்டிருந்தது, எல்லாருமே இந்த பணப்பெட்டியை தொட்டே ஆகணும். பணப்பெட்டி எடுத்த நபர்கள் மட்டும்தான் இந்த ஆட்டத்தை தொடர முடியும். பணப்பெட்டி எடுக்காத நபர்களால் இந்த ஆட்டத்தை தொடர முடியாது, அவுட் ஆகி போயிடும், ஆட்டோமேட்டிக் எவிட் ஆக போறான். எனக்கு தெரிஞ்சு அதுதான் ரூலா இருக்கும். நம்ம இன்னைக்கு ஈவினிங்ல எனக்கு தெரிஞ்சு வீட்டுக்கு இந்த லெட்டரை படிச்சுருவாங்க, நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அந்த வகையில் முதல் ரவுண்ட்ல முத்துக்குமாரன் போயிட்டானா அவன் சேவ். 2வது ரவுண்ட்ல நம்ம ரயான் அவர்கள் போயிட்டாங்களா, ரயான் சேவ்டு. ஓகே, ரயான் சேவ்டு. ஒருவேளை 3வது ரவுண்ட்ல இப்போ எனக்கு தெரிஞ்சு இப்போ 2 லட்சம் வச்சிட்டாங்க. ஒரு 3 லட்சமோ இல்ல ஒரு 4 லட்சமோ இல்ல ஒரு 5 லட்சம் எதிர்பார்க்கலாம் வச்சுக்கோங்களேன். அப்படி வைக்கும் போது இந்த டாஸ்க்கை கொஞ்சம் ஹார்டா வச்சாலுமே என்ன பொறுத்தவரைக்கும் விஜய் விஷால் கண்டிப்பா ட்ரை பண்ணுவான். அப்படி விஜய் விஷால் கண்டிப்பா ட்ரை பண்ணுவான். அடுத்தது பவித்ரா கண்டிப்பா ட்ரை பண்ணுவாங்க, சௌந்தர்யா ட்ரை பண்ணுவாங்க, ஜாக்லின் ட்ரை பண்ணுவாங்க. இருந்தாலுமே இந்த 4 பேர்ல எனக்கு ஒரு சில பேர் மேல ஒரு சின்ன கெஸ் இருக்கு. சௌந்தர்யா, ஜாக்லின், விஷால். எப்படி சௌந்தர்யா, ஜாக்லின், விஷால் இந்த 3 பேருமே கொஞ்சம் பிரெயினை யூஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் இந்த கேம் டிஃபரெண்டா கொண்டு போகணும்னு எனக்கு தோணுது. ஏன்னு கேட்டுக்கோங்களேன், இப்போ 2 லட்சம் வந்திருக்கா, அடுத்து ஒரு 5 லட்சமோ இல்லை ஒரு 3 லட்சம் வச்சுக்கலாம். அதை பவித்ரா அட்டன் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பவித்ரா தோத்துட்டாங்கன்னா பவித்ரா அந்த 3 லட்சத்தோட வீட்டுக்கு போக வேண்டியதான். வீட்டுக்குள்ள மத்த எல்லாருமே சேவ் ஆயிடுவாங்க. ஓகேவா, இல்ல பவித்ரா அந்த 3 லட்சத்தை எடுத்துட்டு உள்ள வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன். சும்மா நான் ஒரு ரஃபா சொல்றேன், பவித்ரா அந்த 3 லட்சத்தை எடுத்துட்டு உள்ள வந்துட்டாங்கன்னா பவித்ரா சேவ்டு. அடுத்த கட்டமா ஒரு 5 லட்சத்தை வைக்காங்க.
எப்படி அடுத்த கட்டமா ஒரு 5 லட்சத்தை வைக்காங்க. அந்த 5 லட்சத்துக்கு சரி ஓகே நம்மளும் சேவ் ஆகலான்னு சொல்லிட்டு நம்ம விஜய் விஷால் வந்து யோசிச்சு எப்படி நம்ம விஜய் விஷால் யோசிச்சு அந்த டாஸ்க்கை நான் ஆடுறப்பான்னு சொல்லி களத்தில் இறங்கி அவனுமே அந்த 5 லட்சத்தை எடுத்துட்டு உள்ள வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன். இல்லை அவுட் ஆயிட்டானா ஓகே டாஸ்க்கு க்ளோஸ், இல்லை அவுட் ஆகாம அவனும் உள்ள எடுத்துட்டு வந்துட்டானா அடுத்த கட்டமா கண்டிப்பா 7ல இருந்து 8 லட்சத்தை வைப்பாங்க. எப்படி அடுத்த கட்டமா 7ல இருந்து 8 லட்சம் வைப்பாங்க. அந்த 7ல இருந்து 8 லட்சத்துல யார் போட்டி போட போறாங்க அப்படிங்கறதா மேட்ரு. ஓகேவா? இப்படி யார் போட்டி போட போறாங்கறதா மேட்ரு. அந்த போட்டியிலையுமே சௌந்தர்யா, ஜாக்லின் இந்த 2 பேர்ல இருந்து யாரோ ஒருத்தர் தான் போவாங்க. அதை மீறி இல்ல எனக்கு அந்த 8 லட்சம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள இருந்து முத்துக்குமரனோ இல்ல ரயானோ போறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கலாம். இல்ல அவங்க எல்லாம் போகாம ஒருவேளை மீதி இருக்க அந்த 2 பேர் சௌந்தர்யா, ஜாக்லின் இந்த 2 பேர்ல இருந்து யாரோ ஒருத்தர் போய் அந்த பணப்பட்டி எடுக்க ட்ரை பண்ணி அவுட் ஆயிட்டாங்கன்னா சோலி முடிஞ்சு. கடைசி வரத்துக்கு எவன் இந்த பணப்பட்டி எடுக்க போகாம இருக்கானோ அவன் சேவாகவே வாய்ப்பு இருக்கு. கடைசி வரத்துக்கு நீ பணப்பட்டி எடுக்க போகாம அப்படியே சேவ் ஆயிடலான்னு சொல்லி நினைச்சனா நீ அவுட் ஆகவே வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்ப கடைசி ஒருத்தன் போறான்ல அந்த 6 லட்சத்துக்கு அவன் அந்த பணப்பட்டி எடுத்துட்டு வந்துட்டால் நீ காலி ஆயிரும் ஆட்டோமேட்டிக்கா. எனக்கு தெரிஞ்சதா எனக்கு கடைசியா இருக்கணும் அவுட் தான் நினைக்கிறேன். அந்த பணப்பட்டி எல்லாருமே எடுத்தாகணும்னு சொல்லியிருக்கு. இல்ல ஒருவேளை கடைசியா இருக்கணும் அந்த பணப்பட்டியை ட்ரை பண்ணலான்னு சொல்லி ஒன்று வருதுன்னா அவனுக்கான அந்த டாஸ்க் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா அதுல பெரிய பெனிஃபிட் என்ன இருக்குன்னா கண்டிப்பா கடைசி கட்டமா ஒரு 10 லட்சத்துக்கு அங்க வச்சிருவாங்க. கடைசி எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 லட்சத்துக்கு அங்கே வச்சிருவாங்க. அப்போ 10 லட்சத்தை ட்ரை பண்ணுறாள். எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல அமௌண்ட்டோட தான் வீட்டை விட்டு வெளியே போகணும்னு எனக்கு தோணுது. ஓகேவா? அது ஒரு நல்ல அமௌண்ட் தான், நமக்கு சின்ன அமௌண்ட்லாம் சொல்ல முடியாது. 10 லட்சம் நண்பர்களே, 10 லட்சம் டேக்ஸில் அதான் இதுன்னு பிடிச்சி போய் ஒரு எப்படி பார்த்தாலும் குறைந்து ஒரு 6.5லேருந்து ஒரு 7 லட்சம் கைக்கு வந்துடும் நண்பர்களே, வந்துடும். அவ்வளோதான். எப்படியும் ஒரே ஒரு வின்னர் தான், ஒரே ஒரு பிரைஸ் அமௌண்ட் தான். அதில் இந்த இதில் என்ன கிடைச்சாலுமே எனக்கு தெரிஞ்சு நல்லது தான் நான் நினைப்பேன். சொன்னேன் இதில் வந்து நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. ஆனால் பெரிய ட்விஸ்ட்னா ஒருவேளை முத்துக்குமரன் அவர்கள் திருப்பி ஒரு 5 லட்சத்துக்கோ 6 லட்சத்துக்கோ முத்துக்குமரனோ ரயானோ ட்ரை பண்ணுறாங்க, ட்ரை பண்ணி அவுட் ஆயிட்டானோனா அவனை இவ்வளோ நாள் போட்ட எஃபர்ட் வந்து மொத்தமாக காலி ஆயிரும் அப்படிங்கிறதா உண்மை. எப்படி மொத்தமாக காணாம போயிடும் வரட்டாம மேட்ரு அப்படின்ற மாதிரி காலி ஆயிரும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். 2 ரவுண்டு தான் முடிஞ்சிருக்கு. மேபி இன்னைக்கு ஈவினிங் ஷூட்டுக்குள்ள இப்போ அடுத்த ரவுண்ட் வச்சாலும் வச்சுருவாங்க. அடுத்த அப்டேட் கிடச்சுனா தொடர்ந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன். இப்போ ரயானுமே சேம் யோசிச்சுட்டான். ஓகேவா? ரயானுமே சேம் யோசிச்சுட்டான். இந்த பணப்பெட்டி தொட்டா தான் நம்ம டாஸ்க்கு தொடர முடியும் அப்படிங்கிறனால பணப்பெட்டி தொட்டலான்னு சொல்லி யோசிச்சுதான் அவன் திருப்பி அந்த பணப்பெட்டிக்கு போயிருக்கான். இப்போ ரயான் சேவோட அடுத்த கட்டமா யார் தன்னோட பிரெயினை யூஸ் பண்ணி இந்த டாஸ்க்குள்ள இறங்க போறாங்கிறதா மேட்ரு. ஏன்னா போக போக டாஸ்க் கஷ்டமா இருக்கும். சும்மா சேம் இந்த 60 மீட்டர்லாம் வைக்க மாட்டாங்க. சேம் அதே மாதிரி 60 மீட்டர் சேம் அதே மாதிரி 15 செகண்ட்ல போய் எடுத்துட்டு வாங்கன்னா வைக்க மாட்டாங்க. அப்படி வச்சா ரொம்ப ஈஸியா டக்குன்னு போய் எல்லாம் பணத்தை எடுத்துட்டு வந்து அவன் பிரைஸ் அமௌண்ட்ல ஏத்திக்கிட்டே இருப்பான். அது வாய்ப்பே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு டாஸ்க்கை கஷ்டப்படுத்துவாங்க, கொஞ்சம் பாதைகளை மாத்தி விடுவாங்க. ஏன்னா அந்த 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 பிக்கு பார்த்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் ப்ரோமோல ஒரு செகண்ட் ஆனால் நீங்கள் பிக் ரிட்டர்ன் போய் பாருங்களேன், பாதைகள் சைடில் எக்ஸ்ட்ரா இருக்க தான் செய்யுது. எனக்கு தெரிஞ்சு இது ஏதோ சீரியலுக்கான செட்டுன்னு நினைக்கிறேன். பக்கத்தில் ஏதோ செட் போட்டு வச்சிருக்காங்க. இல்லை செட்டை புதுசாக உருவாக்கிட்டாங்களா இல்லை ஆல்ரெடி இருந்த செட்டா என்னன்னு தெரியல. ஆனால் ஏதோ ஒரு செட்டுக்குள்ளே தான் உருவி விட்டுருக்காங்க. ஸோ அப்படி வைக்கும் போது எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பாதையை சுத்த விடுவாங்கன்னு எனக்கு தோணுது. பாதையை சுத்த விட்டு அந்த பாதையில் எவனா ஒருத்தன் குழம்பு எங்கேயா ஒரு முக்குக்கு போய் எங்கேயா மாட்டி தவிக்க போறான்னு தான் எனக்கு தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது வந்து யாருக்கோ ஸ்கெட்ச் போட்ட மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. திரும்பியே சொல்றேன், டாப் 1க்கு ஸ்கெட்ச் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகல. அது அவனே போய் விழுந்துக்கிட்டா மட்டும் தான் உண்டு. எனக்கு தெரிஞ்சது டாப் 2க்கு தான். ஏன்னா டாப் 2 பொறுத்த வரைக்கும் தான் சௌந்தர்யா, ஜாக்லின் இருக்காங்க. ஸோ இந்த 2 பேரை தான் மாற்ற ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 2 பேருமே எனக்கு தெரிஞ்சு சேம் ஒரே மாதிரி ஸ்பீடில் தான் ஓடுவாங்க. ஓகேவா? பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது. சேம் ஒரே மாதிரி ஸ்பீடில் தான் ஓடுவாங்க. அதனால இவங்க என்ன பிரைஸ் அமௌண்ட்டுக்கு அந்த டாஸ்க்ல கலந்துக்க போறாங்க அப்படிங்கிறத மேட்ரு. சின்ன பிரைஸ் அமௌண்ட்டுக்கு போனா சின்ன டாஸ்கா இருக்கும், கொஞ்சம் வர வாய்ப்பு இருக்கு. பெரிய பிரைஸ் அமௌண்ட்டுக்கு போகலான்னு சொல்லி முடிவு பண்ணாங்கன்னா அந்த பெரிய பிரைஸ் அமௌண்ட்டோட வீட்டுக்கு தான் போகணும். எனக்கு ரிட்டர்ன் வீட்டுக்குள்ள வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ஈவினிங்குள்ள இன்னைக்கு நைட்டுக்குள்ள இதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சிடும் எனக்கு தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இருந்தாலுமே கடைசி நாட்கள் வரது இந்த மாதிரி ஒரு டாஸ்க் வைக்கிறது எனக்கு பிடிக்கல ப்ரோ. எனக்கு இந்த சீசன் பார்க்க ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஒரு மாதிரி என்னடா பண்றீங்க டாஸ்க் இன்ட்ரெஸ்டா தான் இருக்கு, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். டாஸ்க் இன்ட்ரெஸ்டா இருக்கு. இதனால கடைசி நாள் வரத்துக்கு ஒரு வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே ஏதோ ஒரு வகையில ஒரு மாதிரி ஒரு ப்ரெஷர்லேயே இருக்க வைக்கிறீங்களே, அது பார்க்க நல்லா இல்லை அப்படின்னு மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. ஆக்சுவலா கூகுள்ல இப்போ நிறைய பேர் இந்த விஷயத்தை போட்டு பார்த்துட்டு இது பாசிபிள் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. 60 மீட்டர் வந்து 15 செகண்ட்ல வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க. உங்க கண்டிப்பா ஏர்த்லெட்ஸ் யாராவது ஒருத்தங்க கண்டிப்பா இருப்பீங்க. 60 மீட்டர் எப்படி 60 மீட்டர் 15 செகண்ட்ல பாசிபிளா இல்லையான்னு சொல்லி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. ஏர்த்லெட்லாம் இருப்பீங்கன்னு சொல்லி கேட்குறப்பா. ஏன்னா கூகுள் வந்து என்ன வேணா சொல்லும், எப்படி வேணா சொல்லும். இருந்தாலும் நான் உங்ககிட்ட கேட்கறேன், கண்டிப்பா ரியாலிட்டி லைஃப்ல ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க. ரியல் லைஃப்ல ட்ரை பண்ணி பார்த்து உங்ககிட்ட கேட்டா தான் கரெக்டா இருக்கும். உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த பார்க்கலாம்.